ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோனா, நாங்கள் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. என்னன்னா, நம்ம வீட்டில் பாருங்க என்னென்ன வேலை இருக்குதுன்னு பாருங்க. எல்லோரும் ஸ்கூலுக்கு, வேலைக்கு, காலேஜுக்கு எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியல, நம்ம வீட்டில் இந்த மாதிரி தான் பாருங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க என்னென்ன இருக்குது. எல்லாம் இப்படி இப்படி சொம்பு இங்கே பாருங்க, ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு அங்கங்கே டீப்பியே விட்டுட்டு அப்புறமா நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் துணி பார்த்தீங்களா, இவ்வளோ லாட்டு துணி இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ துணி இருக்குது. வாஷிங் மிஷின் போடணும், ரொம்ப வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா ஒரு வேலை செய்யலை வீட்டில், எல்லாம் அப்படியே போட்டுட்டு ஓடிடுறாங்க. நம்ம என்ன பண்ணுறது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வாங்க இங்கே பாருங்கள், துணி மடித்து வச்சுருக்கேன். இந்த துணியெல்லாம் பார்த்தீங்களா, இந்த துணியெல்லாம் பீரோவில் எடுத்து வைக்கணும், மடித்து வைக்கணும். ரொம்ப வேலை. வீடு கூட்டணும். எல்லார் வீட்லேயும் இதே தானே இல்லைங்களா? நம்ம ஃபேமிலியாக இருந்தாக்கா எல்லார் வீட்லேயும் இப்படி தான். என்ன பண்ணுறது. அப்புறம் பெட்ரூம் க்ளீன் பண்ணணும். அங்கே பாருங்கள் பாத்திரம் அப்படியே இருக்கா, பாத்திரம் சாமானெல்லாம் கழுவணும். பார்த்தீங்க அப்படியே இருக்குது. இங்கே பார்த்தா எப்போ பாரு சவுண்டு, வேலை செஞ்சிகிட்டே இருக்காங்க. இத்தனை வேலை இருக்குது. வீடு பெருக்கணும், பாத்திரம் கழுவணும், ரொம்ப வேலை இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் கோல்டாக வேறு இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வீடு கூட்டுறதா இல்லை பாத்திரம் கழுவுறதா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எது செஞ்சால் ஈஸியாக இருக்கும். இப்போது வீடெல்லாம் கூட்டிட்டு பாத்திரம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீட்டாக எல்லாம் பாருங்கள். உப்புமா செஞ்சேன். உப்புமா அப்படியே இருக்குது, யாரும் சாப்பிடல பார்த்தீங்களா. உப்புமா அப்படியே இருக்குது, யாரும் சாப்பிடல. வீட்டில் உடம்பு சரியில்லை அவங்களுக்கு. எல்லார் வீட்லேயும் இதே மாதிரியான்னு தயவுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க. நம்ம வீட்லேயும் இதே மாதிரியா, நம்ம ஃபேமிலியில் அக்கா தங்கச்சிங்க எல்லார் வீட்லேயும் இதே மாதிரியான்னு சொல்லுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்க. டெய்லி இந்த வேலை தான். எல்லாம் காலையில் ஏஞ்சிட்டு அப்படியே போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஏற கட்டிட்டு வீடை கூட்டு பாத்திரங்களும் நீட்டாக வைப்போங்க. திருப்பி சாயந்தரம் வந்தால் அதே தான். திருப்பி சாயந்தரம் வந்துட்டாக்கா காஃபி குடிப்பாங்க, அங்கங்கே போட்டுருவாங்க, சாப்பிடுவாங்க, அங்கங்கே போட்டுருவாங்க. இதே தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீட்டும் இந்த மாதிரி தான். ஆனால் இன்னொன்று முக்கியமான விஷயம், எதே இருக்கட்டும், காலேஜ் போகிற பசங்கிட்ட இருக்கட்டும், ஸ்கூல் போகிற பசங்களாக இருக்கட்டும், ஆம்பளை பசங்களுக்கு இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், யாரும் முக்கியமாக லேடிஸ் பசங்க இருக்கட்டும், அதிகமாக யாரையும் நம்ம போவாதுங்கோ, உஷாராக இருங்கோ. அப்பா அம்மா காலேஜுக்கு அனுப்புகிறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, சேஃப்டியாக போங்கோ, சேஃப்டியாக வாங்கோ. ஏன்னா அப்பா அம்மா காத்துட்டு இருப்பாங்க, நம்ம பசங்க வர வரைக்கும் நம்ம சேஃப்டியாக வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம வீட்லேயும் நமக்கும் பொட்ட பிள்ளை இருக்குது. அதே தான் நான் சொல்கிறது, அதுதான். ரொம்ப நம்மளுக்கு இப்போ பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது. பசங்க எல்லாம் இது பண்ணுறது, சூசைட் பண்ணிக்கிறது, அது இது ரொம்ப நடக்குது. தைரியமாக இருங்கோ. அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ கேளுங்கோ. நமக்கு எதனா, நம்ம பசங்க எதனா மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் நம்மளுக்கு டவுட்டாக எதாக இருந்தாக்கா தயவிட்டு பேரண்ட்ஸ் சாயந்தரம் வந்தாங்களா, நம்ம பசங்க மூஞ்சி எப்படி இருக்குது, குஷியாக இருக்காங்களா, நல்லா இருக்காங்களா, அவங்க சிரிச்சு முகத்தில் இருக்காங்களா, டெல்லாக இருக்காங்களான்னு கொஞ்சம் பார்த்து நம்ம கொஞ்சம் கேட்கணும். நம்ம பேரண்ட்ஸுங்க நம்ம அப்படியே விடக்கூடாது. போனாங்களா வந்தாங்களான்னு சொல்லிட்டு நம்ம எந்த காரணத்துக்குன்னு நம்ம விடக்கூடாது. வந்தாங்களா, என்னம்மா எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, எதாக இருக்கட்டும். நம்ம ஒரே ஒன்று நான் சொல்லி கொடுக்குறது என்னன்னா, அங்கே என்ன நடக்குது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் பேரண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நம்ம அம்மா அப்பா மாதிரி இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்கிறது நம்ம முதல்ல கற்றுக்கணும். மெயின் நான் அது கற்றுன்னு இருக்கேன். என் பிள்ளைக்கு அதான் நான் சொல்லுவேன், என் பாப்பாவுக்கு. அம்மா இந்த மாதிரி இருக்குது, எது ஒன்றாலையும் சொல்லு செல்லம், எதாக இருக்கட்டும் அம்மாக்கிட்ட சொல்லு, டேடிக்கிட்ட சொல்லு. அவள் என் பாப்பா மெயின் அவங்க டேடிக்கு சொல்லும்.
அந்த ஃபஸ்ட்டு அவங்க டேடி தானே பிக்கப் பண்ணுறது, அதனால் அவங்க டேடிக்கு சொல்லும். அப்புறமா என்னடா சொன்னியான்னு கேட்டால், மம்மி உனக்கு முன்னே நான் டேடிக்கிட்டே சொல்லிட்டேன்னு சொல்லுவாள். நல்லதாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், யாராவது ஒரு வார்த்தை சொல்லட்டும், டக்குன்னு வந்து அப்படியே சொல்லும். அந்த மாதிரி எல்லாரும் வீட்லேயும் எல்லோரும் பாப்பாங்களா இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பேரண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, நல்ல விஷயத்த பேசுங்க. அவங்களும் நல்ல விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க, அப்பா அம்மா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க, எவ்வளவோ பிஸியாக இருக்காங்க. நம்ம வீட்டில் இருந்தேனே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் வேலைக்கு போகிறவங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டம். நான் வீட்டில் இருக்கேன், என் வீட்டுக்காரர் கஷ்டப்பட போகிறாங்க. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம தான் கேர் பண்ணிக்கணும், நம்ம பசங்க. அதுக்கோசரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது தப்பாக ரைட்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பேசுகிறது தப்பாக ரைட்டாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் தன வணங்குறேன். எதனா தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நான் பேசுகிறது எதாவது தப்பாக இருந்தால். இதுதான் சொல்ல வந்த கருத்து, சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்டு போங்க டிஃபன் நினைக்கிறேன். எல்லோரும் சாப்பிடுங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி பக்கம் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய் 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 பாய்.